வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எ பென்டகோனல் ப்ரிசம். அதோடைய பேஸ் சைடு கொடுத்துட்டாங்க 30 mm. அந்த ப்ரிசம்னுடைய ஆக்சிஸ் லென்த்து கொடுத்துட்டாங்க 60 mm. இது ஹெச்பியில் ரெஸ்ட் ஆயிருக்கு. அதனுடைய பேஸ் வித் எ சைட் ஆஃப் பேஸ் பேரலல் டு விபி. ஸோ அதனுடைய ஒரு பேஸ் வந்து விபிக்கு பேரலாக இருக்குது. இதுதான் ஹிண்ட்டு. ஓகேங்களா? It is cut by a plane inclined at 35 degree to HP. So HP ல 35 degree cut பண்ண போறோம். Meet the axis at the distance of 35 mm from the base. So base ல 35 mm க்கு மேல 35 degree to HP க்கு cut பண்ண போறோம். அதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த prism உடைய lower portion டெவலப் பண்ண போறோம் step by step. So first XY line draw பண்ணிக்கலாம். ஓகேங்களா? XY இது கொஞ்சம் லென்த்தா கூட பண்ணிக்கோங்க. So XY line draw பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பென்டகனை வரைய போறோம். ஸோ இதில் இருக்கிற பென்டகன் எப்படி வரும்னா இன்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சைட் ஆஃப் பேஸ் parallel to VP. Side of base parallel to VP. இப்போ side of base parallel to VP னா ஒரு பேஸ் வந்து இங்க இருக்கும் பென்டகன்ல. ஓகேங்களா? அப்படியே parallel மேல இருக்கும். டயகிராம் வரையும்போது புரியும் பாருங்க. இப்போ நீங்க இது கீழே லென்த் எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம். ஸோ இப்படி எடுத்துக்கங்க, இந்த அளவுக்கு போதும். ஓகேங்களா? எவ்வளவு இருக்கு பேஸ் சைடு 30 mm. அப்பனா 3 சென்டிமீட்டருக்கு ஒரு லைனை டிரா பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு டாட் இப்போ வச்சுப்போம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ப்ரொடெக்டரை எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த பாயிண்டில் இப்படி வைக்கணும். வச்சு எப்பயுமே ஒரு பென்டகனுக்கு என்ன ஆங்கிள்னா 72 டிகிரி. 60 இங்கே இருக்குது, 70 இருக்குது, 71, 72. இந்த இடத்துல ஒரு டாட். இப்போ என்ன பண்ணலாம், இந்த பாயிண்ட் வழியாக 3 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ அடுத்து இந்த பாயிண்டில் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்டில் வச்சு 72 டிகிரி. இது 70, 71, 72 இந்த இடத்துல கரெக்டாக. ஸோ இந்த டாட் வழியாக an angle 3 சென்டிமீட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸோ ஏன் இப்படி பென்டகன் இப்படி வருதுன்னு தெரியுதுங்களா? The side of the base parallel to VP. VP க்கு parallel அப்படி. நெக்ஸ்ட் அடுத்து இந்த பாயிண்ட்ல இப்படி வச்சுக்கிட்டு 72 டிகிரி கரெக்டாக இந்த இடத்துல வருது. இது 70, இது 72. ஸோ இந்த பாயிண்ட் வழியாக 3 சென்டிமீட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதையும் ஜாயின் பண்ணிட வேண்டியது. இப்போ இதுக்கு பேர் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இதுக்கு ஏன்னு கொடுத்துக்கலாம், பி கொடுத்துக்கலாம், சி கொடுத்துக்கலாம், டி கொடுத்துக்கலாம், இ கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இன்னொரு பேர் கொடுக்கணும். இது ப்ரிசம் இல்லைங்களா? இந்த ஷேப் அப்படியே மேலே வரும் இல்லையா? ஸோ அதுக்கும் நம்ம கொடுக்கணும் இல்லையா? அப்போ இதுக்கு பேர் என்ன கொடுத்துருவோம், இ கொடுத்தாச்சுங்களா? ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே எஃப் கொடுத்துங்க. எஃப் ஜி ஹெச் ஐ J, F G H I J. ஸோ இப்படி கொடுத்துருக்கோம் பேர். ஓகேங்களா? ஸோ F G H Iன்னு பேர் கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை அப்படியே மேலே எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். இதை அப்படியே அப்படி மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இது நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட். ஸோ நம்மளுக்கு ஆக்சிஸ் லென்த் கொடுத்துருப்பாங்க. ஆக்சிஸ் லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 60 mm. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா 60 mmக்கு இங்கே மார்க் பண்ணணும். 60 mm கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. 60 mm. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுவும் எல்லாமே இந்த லாஸ்ட்டும் 60 mm தான். ஓகேங்களா? எல்லாமே 60 mmக்கு, அதாவது 6 சென்டிமீட்டருக்கு லைனை ட்ரா பண்ணிவிடுங்க. ட்ரா பண்ணிவிட்டு இப்படி மார்க் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த சென்டர் லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ நம்மளுக்கு இது மட்டும்தான் ஃப்ரண்ட்டில் தெரியும், இது ரெண்டுமே பேக்கில் இருக்கும். ஸோ அதை நம்ம டாட்டட் லைன்ஸில் இங்கே மார்க் பண்ணிப்போம், எக்ஸ்டெண்ட் பண்ணிப்போம். ஓகேங்களா, டாட்டட் லைன்ஸில். ஸோ இதுவும் டாட்டட் லைன்ஸில். ஓகேங்களா, இப்போது இந்த பேரெல்லாம் இப்போ வைக்கணும் இல்லையா. ஸோ இந்த ஏ இங்கே மேலே, ஓகேங்களா, ஏ டேஷ். நெக்ஸ்ட் இந்த இ இங்கே மேலே, இ டேஷ். இந்த பி இங்கே மேலே, பி டேஷ். இந்த டி இங்கே டி டேஷ். இந்த சி இங்கே சி டேஷ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்த எஃப் இருக்குங்க இல்லையா, இந்த எஃப் தான் இங்கே வரும், எஃப் டேஷ். இந்த ப்ராக்கெட் குள்ளத்தில் இங்கே வரும், இங்கே ஜே டேஷ். இந்த ஜி டேஷ். இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ள ஐ இருக்குது, ஸோ ஐ டேஷ். இங்கே ஹெச் இருக்குது, ஸோ ஹெச் டேஷ். கொஷினில் பாருங்கள், டிஸ்டன்ஸ் ஆஃப் 35 mm ஃப்ரம் த பேஸ். ஸோ இதுதான் பேஸ். இந்த பேஸில் 35 mm. 35 mm என்னது, 3.5. ஓகேங்களா, இந்த 3.5ல் இங்கே ஒரு டாட் வச்சுக்கோங்க. இந்த டாட் வச்சுட்டு, ஸோ இந்த டாட் வச்சதுக்கப்புறமா அந்த இடத்துல ஒரு லைட்டாக ஒரு லைன் ஒன்று போட்டுக்குங்க. ஓகேங்களா, போட்டுட்டு திரும்ப உங்கள் ப்ரொட்டக்டர் எடுத்துக்கோங்க, எடுத்து இந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சு எவ்வளோ ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, 35 டிகிரி டு ஹெச்பி. 0, 10, 20, 30, 35. ஸோ இந்த இடத்துல. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா கரெக்டாக இந்த இடத்துல, ஓகேங்களா, இந்த இடத்துல இந்த சென்டரில் இங்கேருந்து அந்த பாயிண்ட் வழியாக, ஓகேங்களா, அப்படியே இப்படி கட் பண்ணணும். இந்த பாயிண்ட் வழியாக இப்படி கட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இதை மட்டும் இப்போ டார்க் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இன்னும் பிரைட்டாக காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் டார்க் பண்ண வேண்டிய ஏரியா. எப்படி எடுத்துன்னு தெரியுதுங்களா ஆங்கிள். அதே மாதிரி இந்த பென்டகனும் நீங்கள் டார்க்காக தான் வரையணும். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சர்ஃபேஸை டெவலப் பண்ண போகிறோம். அதாவது இப்படி இருக்கிற ஒரு ஷேப்பை அப்படியே நம்ம இப்படி பிரிக்க போகிறோம். ஓகேங்களா, டெவலப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதுக்கெலாம் நம்ம இங்கே மார்க் பண்ணுறதுல ஒரு பேர் வச்சுப்போம். ஓகேங்களா, இதுக்கு 1ன்னு பேர் வச்சுப்போம், அதாவது 1 டேஷ்னு பேர் வச்சுக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் வந்து 2 டேஷ், இது 3 டேஷ், இது 4 டேஷ், இது 5 டேஷ். இந்த மாதிரி பேர் வச்சுப்போம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெவலப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிற லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ஒரு டாட் ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ பென்டகனுக்கு எவ்வளோ சைடு கொடுத்துருந்தாங்க, பென்டகனோட சைடு நம்பர் எடுத்தோம் 3 சென்டிமீட்டர். பென்டகனுக்கு மொத்தம் எத்தனை சைடு, 1, 2, 3, 4, 5. ஸோ 5 × 3 எவ்வளோ வரும், 15. ஸோ 15 சென்டிமீட்டருக்கு நம்ம இங்கே மார்க் பண்ணணும். 15 சென்டிமீட்டர்னா எங்கேயோ போகுது, நான் இங்கே எடுத்துக்கிறேன் கரெக்டாக. ஓகே, ஸோ இடம் பத்தலை, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒயின்னு வச்சுப்போம். ஸோ 15 சென்டிமீட்டர் கரெக்டாக மார்க் பண்ணோம். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் 15 சென்டிமீட்டர். ஓகே, இதான் 15 சென்டிமீட்டர். ஓகேங்களா, ஸோ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம என்ன போட்டிருக்கோம், எஃப். ஸோ எஃப்லேருந்து திரும்ப எஃப்பில் தான் போய் முடியும். ஏன்னா ஓப்பன் பண்ணும்போது திரும்ப அதே இடத்துக்கு வரும். ஸோ எஃப்லேருந்து எஃப். சரி, இப்போ நம்ம வந்து இதை வந்து பிரிச்சுக்கணும். ஓகேங்களா,
5 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சுக்கலாம். அப்போ 3 3 மார்க் பண்ணோம் இல்லையா? ஸோ இங்கே 1 6 9 12 15. ஓகேங்களா? பிரிச்சாச்சு. இப்போ பேர் வச்சிடலாமா? எஃப் அப்புறம் என்ன இருக்குது? ஜி ஹெச் ஐ ஜே. ஓகேங்களா? திரும்ப எஃப் வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை அப்படியே இப்படி மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க வேண்டியது தான். இதை அப்படியே இதுக்கு பேரலாக அப்படியே இங்கே லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் லாஸ்ட் லைன். ஏன்னா இது எல்லாமே எவ்வளோ? 6 சென்டிமீட்டர் தானே? கரெக்டாக 6 சென்டிமீட்டருக்கு. ஏன்னா அதுதானே 60 mm தான் லென்த். இப்போது இது அடுத்து ஜாயின் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிடுங்க. இப்போ இதுக்கப்புறம் கனெக்ஷன்ஸ் தான் எல்லாமே. ஸோ இந்த பாயிண்ட்டை இது கூட கனெக்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் இப்போது இங்கே 3 டேஷ் இருக்குங்க இல்லையா? இந்த 3 டேஷை இப்படி கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஜியில் லைன் போட்டுருங்க. ஸ்ட்ரைட் லைன் ஜி ஹெச் ஐ ஜே. ஓகேங்களா? ஸோ இதுக்கும் பேர் வச்சிடலாம். என்ன பேர்? எஃப் இருக்கிற இடத்துல ஏ பி, சாரி ஸ்மால் ஏ தானே கொடுத்தோம். ஸோ ஸ்மால் ஏ ஸ்மால் பி, ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் சி டி இ திரும்ப ஏ. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பேர் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இருக்கிற பாயிண்ட் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை அப்படியே இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இப்போ இந்த 4th பாயிண்ட். நெக்ஸ்ட் இந்த 2nd பாயிண்ட். நெக்ஸ்ட் இந்த 5th பாயிண்ட். நெக்ஸ்ட் இந்த 1st பாயிண்ட். ஸோ இந்தமாதிரி லைன்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடுங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ மார்க் பண்ண போகிறோம். ஸோ எப்படி மார்க் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு இந்த 1 பாயிண்ட், இந்த 1 பாயிண்ட்டு இந்த 1 டேஷ் பாயிண்ட்டு இந்த இடத்துல வரும். ஸோ ஃபஸ்ட் கோ டாட். நெக்ஸ்ட் அடுத்து 5 டேஷ் பாயிண்ட். 5 டேஷ் பாயிண்ட் வந்து கரெக்டாக இங்கேயே நீங்கள் பார்க்கலாம். இந்த 5 டேஷ்க்கு என்ன இருக்குது? இ தானே இருக்குது. ஸோ இந்த 5 டேஷ் பாயிண்ட் வந்து ஈயில் தான் பாயிண்ட் வைக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து 2 டேஷ். 2 டேஷ்க்கு பியில் வைக்கணும். ஸோ 2 டேஷ்க்கு இங்கே வரும். நெக்ஸ்ட் 4க்கு என்ன இருக்குது? டி இருக்குது. ஸோ 4Dயில் அதை மார்க் பண்ணணும் இங்கே. நெக்ஸ்ட் அடுத்தது 3க்கு சி இருக்கா? ஸோ சியில் மார்க் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ இந்த லைன் எல்லாத்தையும் மார்க் பண்ண வேண்டியது தான். அப்புறம் இந்த 1 வந்து இங்கேயும் வரும், லாஸ்ட்லேயும் வரும் இல்லையா? ஸோ இந்த இடத்துல ஃபைனலாக அப்படி க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான். அப்புறமா இதையும் நம்ம கொஞ்சம் டார்க் பண்ணி காமிச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு பேர் வைக்கணும். ஸோ நம்ம இங்கே 1 டேஷ் 2 டேஷ்னு போட்டோம்ல, இங்கே நார்மலாக 1 2 3ன்னு பேர் வச்சா போதும். ஸோ இங்கே 1, இங்கேயும் 1, 5 எங்கே வரும்? கரெக்டாக ஈயில் வரும் 5. 2 கரெக்டாக எங்கே வருது? பியில் வரும் 2. ஸோ 2. 4 எங்கே வரும்? டியில் வரும். ஸோ 4. இது சி கண்டிப்பாக. 3 வந்து சியில் வரும். ஸோ இது 3. ஓகேங்களா? இப்போ மெஷர்மெண்ட்டில் எழுத போகிறோம். பாருங்கள் மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு எழுதலாமா? ஸோ இப்படி ஒரு கோடை போட்டுட்டு எவ்வளோ இது? 30 mm. ஸோ இப்படி 13 போட்டுட்டு நெக்ஸ்ட் ஆக்சிஸ் லென்த் எவ்வளவு? 60 mm. ஸோ 60. ஸோ இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க வேண்டியது தான்.
60 mm. நெக்ஸ்ட்டு இது வந்து 35 mm. ஓகேங்களா, இது வந்து 35 mm இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம 35 mm இங்கே காட்டணும். ஸோ இப்படி ஒரு கோடு போட்டுட்டு 35. நெக்ஸ்ட் அடுத்து இதோட லென்த்து காட்டணும். இதோட லென்த் எவ்வளவு? 530 சார் 150 இல்லையா. ஸோ இப்படி ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்படி ஒரு லைனு டோட்டலாக எவ்வளோ? 150. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் இந்த டயக்ராம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.